நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர். யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். நவம்பர் 4ஆம் தேதி முதல் சனி வக்ர நிவர்த்தி பெறுகிறார். 2026 பிப்ரவரி 23ஆம் தேதி வரைக்கும் கும்பத்தில் நேர்கதியில் சனி பகவான் பயணம் செய்கிறார். அதனால் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கலாம் வாங்க. பகவான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு, அதாவது ஜூலை மாதம் முதல் உங்களுக்கு வக்ரகதியில் இருந்தார். இப்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதாவது சனி வக்ரம் ஆனது ஆனி 10 ஜூலை 26 வக்ரம் ஆரம்பம். இப்போ வக்ர நிவர்த்தி அடைவது ஐப்பசி 18 நவம்பர் 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த வக்ர நிவர்த்தி பெறுவதால் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவது ஒரு நல்ல விஷயம். எந்த ஒரு கிரகமும் வக்ரம் பெற்றால் அது நெகட்டிவான பலனை தரும். நெகட்டிவ்னா அப்போ எதிர்மறையான பலனை தரும். ஒரு ராசிக்கு நல்ல பலனை தரக்கூடிய கிரகம் கெடுபலனை தரும். கெடுபலனை தரக்கூடிய கிரகம் வக்ரம் பெற்றால் நல்ல பலனை தரும். இதையும் தாண்டி ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற கிரகம், இப்போ சனி ஆட்சி பெற்றிருக்கார், ஆட்சி பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தரும். அது மட்டும் இல்லை, முன்னீட்டு பலனை தரும்னு ஒரு கணக்கும் இருக்குது. இப்படி வக்ரம் அடைவதால் கிரகங்கள் பலனை இழக்கின்றன, அதாவது தன்னுடைய சக்தியை இழக்கின்றன. இப்போ வக்ர நிவர்த்தி பெறுவது மிக மிக சிறப்பு. நேர்கதியில் எந்த ஒரு கிரகமும் சென்றால் நல்ல பலனையே தரும் அப்படின்னு ஒரு கணக்கு. இப்போது இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் வக்ர நிவர்த்தி பெறுவது அநேக ராசிகளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். இதனால் வரைக்கும் இந்த வக்ர கதியில் இருக்கும்போது பிரச்சனைகளை சந்திச்சிங்க. இன்னும் நேரம் நல்லா இருக்குது, ஆனால் எதுவும் முடிய மாட்டேங்குதையா, காரியம் நடக்க மாட்டேங்குதையான்னு இருந்தீங்க. இப்போ வக்ர நிவர்த்தி பெறுவதால் இனி பயம் இல்லை. சனி பகவான் உங்களுக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பர், சனி கொடுத்தால் எவர் தடுப்பர். அப்போ உங்களுக்கு நிச்சயமாக எந்தெந்த ராசிகளுக்கு சனி பகவான் இனி யோகமான பலன்களை தரப்போகிறார் என்பதை, எந்தெந்த ராசிகளுக்கு பலன்கள் சுமாராக இருக்கும் இல்லை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் என்பதையும் சொல்லப்போகிறோம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். சனி பகவானால் பாதிக்கப்படுபவர்கள் 7 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி நடப்பவர்கள், சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய் தருள்வாய் சச்சிரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லி சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து விளக்கு தீபம் போட்டுட்டு வாங்க. ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேர்கதியில் செல்கிறார், மிக சிறப்பு. இப்போ நேர்கதியில் செல்லும் பொழுது ஒரு ராசிக்கு சனி பகவான் 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு வரும் பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் ஒரு ராசிக்கு. அப்போது எல்லா ராசிக்கும், அதாவது 3 விதமாக இருக்குங்க. சூப்பராக பலன் இருக்கும், சுமாராக இருக்கும், இல்லை நெகட்டிவாக இருக்கும். அப்போது எப்படி எந்தெந்த ராசிக்கு பலன்கள் மாறுபடுகின்றன, வித்தியாசப்படுகின்றன என்பதையும் பார்க்கலாம். ஆனால் இந்த சனி பகவான் ஒரு ராசிக்கு கோச்சார ரீதியாக 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு வரும் பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான்
தனது இன்னொரு வீடான கும்பத்தில், கும்பம் என்பது மூலத்திரிகோண வீடு, சனி பகவானுக்கு ஆட்சி பெறும் வீடாகத்தான் இருக்கிறார். அங்கு சனி பகவான் இருக்கிறார். சனி எந்த ஒரு ராசிநாதனுக்கும் ராசி அதிபதி வந்தால் கொண்டாட்டம். ஆனால் அந்த மகர கும்ப ராசி அன்பர்களுக்கு கொண்டாட்டமும் இருக்குது, கொஞ்சம் திண்டாட்டமும் இருக்குது. ஒரு 20% 7.5 சனி 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு பிரச்சனையை தரும். 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 2வது ரவுண்டு. இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம், இதுதான் இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திரம் 2, 3, அதாவது உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் 1 முதல் 4 பாதங்கள், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மகர ராசி. இந்த மகர ராசி அன்பர்கள்லாம் எதையுமே வெளிப்படையாக பேச மாட்டாங்க. 4 கேள்வி கேட்டால் ஒரு கேள்விக்கு தான் பதில் வரும். ஆனால் உழைப்பை நம்பக்கூடியவர்கள். இந்த இவங்களுக்கு இப்போது எந்த ஒரு ராசிநாதனுக்கும் ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டம். ஆனால் அந்த மகர கும்ப ராசிகளுக்கு கொண்டாட்டம் கண்டிப்பாக கொண்டாட்டம் தான். ஆனால் ஒரு 25% திண்டாட்டமும் இருக்குது. ஏன் அப்படின்னா 7.5 சனி கமிட் ஆகிடுது. 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு. 19 இந்த முதல் ரவுண்டு நடக்கிறவங்க பிள்ளைங்க சரியாக உடம்பு முடியாமல் போயிடும், அப்பப்போ இல்லைன்னா படிக்க மாட்டாங்க, இப்படி இருக்கும். இந்த 2வது ரவுண்டு நடக்கக்கூடியவர்களுக்கு நல்லதே நடக்கும். செகண்ட் ரவுண்டு ஆல்வேஸ் பெஸ்ட் ரவுண்டு. இருந்த போதிலும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய் தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் மறுபடியும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 27 வருஷம் ஆகுங்க. அப்போ 2ஆம் இடத்தில் இருந்தாலும் அற்புதம் அற்புதம். பணம் பல வகையில் பையை நிரப்பும், குடும்ப மேன்மை ஏற்படும், பொருளாதார மேன்மையை தரக்கூடிய ஒரு நிலை. இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்குது. இப்போது சனி பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 4ஆம் இடம் என்பது இந்த வக்ர நிவர்த்தி அப்படின்னாக்கா, இது நாள் வரைக்கும் வக்ரமாக இருந்தது, பிரச்சனையாக தான் இருந்தது. இப்போ வக்ர நிவர்த்தி ஆகுதுன்னு சொன்னால் நல்லது. நேர்கதியில் பயணம் பண்ணுறார் ராசிநாதன். நேர்கதியில் பயணம் பண்ணால் நல்லது தான் நடக்கும். அப்போது இனி இந்த 2026 பிப்ரவரி வரைக்கும் கும்பத்தில் தான் சனி பகவான் இருக்க போகிறார். அப்போ அது வரைக்கும் நல்ல ஒரு பலனை தரப்போகிறார். செல்வாக்கை பெறப்போகிறீர்கள். குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை இருக்க போகிறது. 3ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்ப்பதால் 4 என்பது மாத்ருஸ்தானம். தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். இந்த 2026 பிப்ரவரி வரைக்கும் தாயை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லை, வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். அதை வச்சு பொழப்பு நடத்துகிறீங்க இல்லையா, சவாரி வச்சு சம்பாதிக்கிறீங்க இல்லையா, அப்போது சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். கடைசியில் பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய நிலை வரும். அப்போது எச்சரிக்கையாக இருங்கள். செலவு வைக்கும். அப்போது இந்த 4ஆம் இடம் என்பது தாய்க்கும் வண்டி வாகனங்கள், ஏன் உங்களுக்கே உடம்பு முடியாமல் போகக்கூடிய நிலை வரலாம். மருத்துவ செலவு வைக்கலாம் உங்களுக்கோ இல்லை குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கோ யாருக்கோ. ஏன்னா 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். அங்கே போய் சனி பார்க்குறாருன்னா சுகம் கெடுகிறது. படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிக்கணும், ஞாபகம் மருதியாக இருக்கணும், நல்லா படிக்கணும். படித்தா தான் ஒரு அதிகமான உழைப்பு இருந்தால் தான், படிப்பு இருந்தால் தான் தேர்ச்சி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை. அதே போல் அசையா சொத்துக்களுக்கு செலவினங்கள் ஏற்படும். வண்டி, அதாவது நீங்கள் கடகண்ணி வாடகை விட்டுருக்கலாம், அது ஷட்ரு போயிடுச்சு, ஃப்ளோர் போயிடுச்சு, இல்லை வீடு கூட வாடகை விடலாம், அது ஃப்ளோர் போயிடுச்சு, கதவு போயிடுச்சின்னு சொல்லுவாங்க, அதை மாற்றி கொடு. இதுபோல் ஏதாவது ஒரு செலவுகள் தேடிட்டு வரும். அதை கண்டிப்பாக செய்ய வேண்டிய சூழல் இருக்கும். 4ஆம் இடம் சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். அப்போ உங்களுக்கு நீங்களே மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும், செலவினங்கள் ஏற்படும். அடுத்தது 8ஆம் வீட்டை சனி பார்க்குறார். 8 என்பது அசிங்கம், அவமானத்தை தரக்கூடிய இடம். அப்போது
ஒரு இடத்துல கடன் வாங்கியிருக்கீங்க, ஐயோ அதை நம்ம கரெக்டாக ரீபே பண்ணணும், இந்த தேதியில் பண்ணணும்னா கரெக்டாக பண்ணணும், இல்லைன்னா ஏதோ அசிங்கம் அவமானங்கள். இது மட்டும் இல்லை, அறிமுகம் இல்லாத நபர்களிடம் இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இல்லைன்னா அசிங்கம் அவமானங்கள் ஏற்படும். உங்கள் காசு பணம் செலவாகிறது மட்டும் இல்லை, நேர விரயம் எல்லாம் ஆகும். எச்சரிக்கையோடு இருங்க. 11ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு சனி பார்க்குறார். தடுக்கக்கூடிய நிலை சரியாக வராது வரன்கள். ஆனால் குரு பார்வை பார்த்து ஓரளவுக்கு அலைஞ்சு திரிஞ்சாவது ஏதோ ஒரு திருமணத்தை பண்ணக்கூடிய ஒரு நிலை. அதாவது அதிகமான எஃபர்ட், அதிகமாக முயற்சி, நிறைய வரன்களை பார்த்து ஏதாவது ஒன்று அதில் குதிர்பாடாகக்கூடிய ஒரு நிலை வரும். மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு அதுக்கப்புறம் விலகும். மற்றபடி எண்ணிய செயல் முதல் அட்டம்ப்டில் ஜெயிக்காது, செகண்ட் அட்டம்ப்டில் தான் ஜெயிக்கும். உடனடியாக ஜெயிக்காது, போராடி ஜெயிக்க வேண்டிய சூழல் இருக்குது. இதில் குரு பகவான் பொறுத்தவரை 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. சந்தோஷமாக இருப்பீங்க, ஜாலியாக இருப்பீங்க. 7 சனி நடந்தாலும் சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெகுலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாக. அதே நேரத்தில் 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அதாவது 9ங்கிறது பாக்கியஸ்தானங்க. ஒரு பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போ ஈஸிலி டு கெட்டு, எதையும் போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை இல்லை. அது தானாக நடக்கும். குருவருளும் திருவருளும் இருக்கிறதால உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், ஒரு சிலர் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். ராகு பகவான் 3ல் இருக்கார். கண்டிப்பாக வெளிநாடு போகிறவங்க தாராளமாக போவீங்க. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. இந்த சனி வக்ர நிவர்த்தி பெறுவது என்பது மகர ராசிக்கு ஒரு யோகமான காலம், நேரம். சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் 2026 வரை. ஓம் நம சிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி. ஓம் குருவாழ்க. வணக்கம். அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுச்சி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலங்களோட பலன்கள் போட போகிறோம் ஒவ்வொரு ராசியும். ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி பார்த்திங்கன்னா அவருக்கு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி ஆகிறார். ஸோ அது அந்த வக்ர நிவர்த்தி ஆகும்போது கண்டிப்பாக அனைத்து ராசிக்கும் நல்லது செய்வார். ஏன்னா சனி பார்த்திங்கன்னா நிறையா காரத்துவம் நிறையா அவருடைய தாக்கம் இல்லாமல் ஒரு மனிதன் இருக்கவே முடியாது. ஸோ ஆயுள்காரர், தொழில்காரர், கர்மக்காரர், ஜீவனக்காரர், ஒருத்தர் நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னாலே அந்த சனி நல்லா இருக்கணும். இல்லைனா ரோட்டில் அதாவது பிச்சை கேட்டு வாழ்கிறாங்களே அவங்களெலாம் சனி நல்லா இருக்க மாட்டார். அந்த பிச்சை எடுப்பது கூட அந்த சனி பகவான் தான் காரணம். ஸோ அந்த கர்ம வினைக்கு ஏற்ற பலன் கொடுப்பார். நீதி அரசர். நம்ம என்ன செய்கிறோமோ அது கண்டிப்பாக அந்த பலனை கொடுப்பார். நன்மை செஞ்சால் நன்மையை கொடுப்பார். நம்ம என்ன வினை செய்கிறோமோ அந்த வினையை கொடுப்பார். ஸோ அவர் தான் அந்த சனி பகவான். ஏன்னா சனீஸ்வரர் பட்டம் பெற்றவர். சரிங்களா? ஸோ அவர் வக்ரமாகும்போது என்னம்னா அந்த காரத்தத்துவங்களை வக்ரம் ஏற்படத்தான் செய்யும். நம்ம என்ன தான் வக்ரகால் நல்லதுன்னு சொன்னாலும் கண்டிப்பாக தாக்கத்தை கொடுத்தே தீர்வார். ஸோ நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. இந்த வக்ர காலங்களில் பார்த்து நிறைய ஆக்சிடென்ட்டு, திடீர்னு வரணும், ஹார்ட் அட்டாக்கு, கை கால் உடஞ்சி போகிறது, கீழே விழுவுறது அதிகமாக நடந்திருக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா. சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்க காரணம் இந்த சனி வக்ரமாகிறது தான். ஏன்னா ஆயுள்காரன்னு சொல்கிறோம்ல, அதே போல் தொழில்துறையில் சர்க்கிள்கள், தொழில் வச்சுருக்கவங்கள வாடிக்கையாளர்கள் இல்லாமல் கஸ்டமர் இல்லாமல் போகிறது, பிஸ்னஸ் டவுன் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும், கண்டிப்பாக நடந்திருக்கும். ஸோ இதெல்லாம் மாறப்போகுது. அதனால் வக்கர நிவர்த்தி பலன் போட போகிறோம். ஏன்னா இதெல்லாம் சோர்வடைஞ்சிருப்பீங்க. வக்கர காலங்கள் நல்லா சொன்னாங்க, இப்படி இருக்கே வச்சுள்ளவங்களுக்கு இந்த வக்கர நிவர்த்தி ஆக போகுது உங்களுக்கு நான் தெரிவிக்கிறதா வந்திருக்கேன். ஸோ நவம்பர் 15க்கு அப்புறம் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள், தடுமாற்றங்கள், சின்ன சர்க்கிள்கள், ஏதோ ஒன்று கிடைக்க வேண்டியது கிடைச்சிருக்கணும், தள்ளிக்கிட்டே போகிறது. இப்போ இன்றைக்கி வாங்க உங்களுக்கு நான் இப்போ லோன் உங்களுக்கு சேங்ஷன் சொல்ல வேண்டியது, இந்த டாக்குமெண்ட் இல்லை, அந்த டாக்குமெண்ட் இல்லை, உங்களுக்கு சாட்சி வேணும், அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக தள்ளி போகிறது தான் அந்த வக்ரம். இல்லைன்னா உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னா 10 பேர் சேர்ந்து ஒருத்தர் டவுனாக்க ஒரு டார்கெட் பண்ணுறது, அவருக்கு மன உளைச்சலை கொடுக்குறது, அவருக்கு ப்ரெஷர் கொடுக்குறது, இதுதான் வக்ரம். உடல் ரீதியாக எடுத்துட்டோம்னா உடல் உறுப்பில் ஒரு காயம் படுறது, ஒரு தழும்பு ஆகிறது, உள்ள தையல் போடுறது,
இந்த மாதிரி தான் வக்ரம்னு சொல்லுவோம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இனிமேல் வந்து வக்ர நிவர்த்தி ஆக போகுது. ஸோ சனி பலம் நல்லா இருக்கும்பொழுது ஆயுள் பலம் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு இருந்த தொழிலில் இருந்த மந்தம், புதிதாக தொழில் உங்கள் நிலைமை, உத்தியோகம் கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா ஒரு வேலையை வந்து திறம்பட செய்யணும் அப்படின்னா சனி நல்லா இருக்கணும். சரிங்களா? ஸோ அந்த விஷயங்களுக்கு பற்றி பேச போகிறோம். அனைத்து ராசிக்குமே நல்ல பலனாக செய்ய இருக்காரு. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி. மகர ராசி எப்போவுமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எப்போவுமே அவங்க வந்து எப்போவுமே வெளிப்படையாக பேச மாட்டாங்க. எந்த விஷயத்தையும் வெளிப்படையாக பேச மாட்டாங்க. ஏன்னா ரோசக்காரங்க. சரிங்களா? ஆனால் பார்க்க சைலண்டாக இருப்பாங்க. எப்படி முதல்ல தண்ணிக்குள்ளே இருக்கும்போது எப்படி அமைதியாக இருக்குமோ, அது வெளிப்படும் போது எப்படி பார்த்தீங்களா, அதுபோல் அவங்கள வந்து அமைதியாக இருக்கான்னு நினைக்கக்கூடாது. ஆக்ரோஷமாக இருப்பாங்க. அதே போல் உழைக்கக்கூடிய வர்க்கம், உழைப்புக்கு சொந்தக்காரங்க. சரியா? ஃபுல் எஃபெக்ட் போட்டு செய்வாங்க. அந்த வீரதீர செயல்கள் செய்வாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து செய்யக்கூடியவங்க தான். ஒரு வண்டி வாகனம், சேர்க்கை, இதெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதே போல் எதையுமே எடுத்தோம் முடித்தோம் அப்படின்னு செய்யக்கூடியவங்க. இப்போ மகர ராசி என்பவர்களுக்கு பாத சனியாக போயிட்டுருக்கார். இப்போ வக்கரமாக இருக்கும்போது குடும்பத்தில் கண்டிப்பாக சில பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை. ஏன்னா ராசி விதி வரலாம், உடல் ரீதியான பிரச்சனை கொடுத்துருப்பார். சரியா? உடல் ரீதியான பிரச்சனை கொடுத்துருப்பார், முடக்கத்தை கொடுத்துருப்பார். ஸோ இந்த முடக்கமெல்லாம் இப்போ தீரப்போகுதுங்க. குடும்பத்தில் ஒற்றுமை நேமும், பண கஷ்டங்கள் தீரும், குடும்பத்தில் சலசலப்பு, குடும்ப பிரிவினை இருந்துச்சுன்னா ஒன்று சேரக்கூடிய காலங்கள் நவம்பர் 5க்கு அப்புறம் வரும். ஏன்னா மகர ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் குடும்பத்தில் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக குடும்பத்தில் சண்டை வச்சுட்டு கண்டிப்பாக வந்துருக்கும். வக்ரம்னா என்னது? ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிகிறது தான் வக்ரம். இப்போ ஒருத்தர் ஏற்று பேசுகிறோன்னாவே அது வக்ரம் தான். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சண்டை வச்சுருவாங்கன்னா அது வக்ரமாகணும். என்ன அது? நம்மளை விட்டு ஒரு பிரிகிறது. ஸோ அந்த வக்ரம் ஆகும்பொழுது கண்டிப்பாக குடும்பத்திலேயோ இல்லை உடல் உபாதிலையோ அவங்களுடைய விதி ஜாதகத்தை பொறுத்து அவங்க என்ன ஜாதகத்தில் எது வீக்னஸாக இருக்குது, தொழில்துறையா இல்லை குடும்பத்தில் உறவினர்களா, இல்லை எந்த விஷயம் அவங்களுக்கு வீக்னஸாக இருக்கோ அந்த விஷயத்தில் வக்ரத்தை உண்டு பண்ணுவார் சனி பகவான். ஸோ அந்த வக்ரம் அப்படிங்கிறது இப்போ நிவர்த்தி ஆயிடுச்சிங்க. நவம்பர் 5க்கு மேலே குடும்பத்தில் சந்தோஷங்கள் பிறக்கும். அதே போல் உங்களால் நீங்கள் சில விஷயங்கள் சொல்லி வாக்கை காப்பாற்ற முடியலன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த வாக்கை காப்பாற்ற தன்மை இருக்கும். அதே போல் கொடுத்த பணங்கள் திரும்பி வரும். நீங்கள் எதிர்பார்த்த லோனும் திரும்பி கிடைக்கும். அதே போல் எந்த விஷயத்தை நீங்கள் நம்பி இருந்தீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது எந்த ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். தொழில்துறையாக இருக்கலாம், வேலைவாய்ப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு வீடு கட்டுறதாக கூட இருக்கலாம், அல்லது உங்களுக்கு நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையில் உள்ள ப்ரெஷராக கூட இருக்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு இப்போ சாதகமாக முடியும். அதே போல் இந்த பாதக சனிங்கிறது உங்களுக்கு எப்போயும் 50% தான். நீங்கள் ஆல்ரெடி தாண்டிட்டீங்க. சரிங்களா? நீங்கள் எப்போவோ பாதக சனியை கடந்துட்டீங்க. இந்த வக்ர காலங்களும் உங்களை போட்டு வாட்டி வச்சுருக்கோம். ஸோ அந்த வக்ர காலங்களும் இப்போ வந்து நிவர்த்தி ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் ஒரு பாதக சனியும் கிடையாது. இனிமேல் வரக்கூடிய எல்லாமே யோக சனி தான் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இந்த நவம்பர் 5க்கு அப்புறம் உங்களுடைய தொழில்துறையில் மாற்றங்கள் உண்டு. தொழில்துறையில் புதிதாக தொடங்குவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் மன மகிழ்ச்சி, குடும்ப ஒற்றுமை கிடைக்கும். திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, தடங்கள், தடை, தாமதம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கிய பேர்கள் கிடைக்கும். ஸோ நம்ம வர வேண்டிய பாக்கியங்கள் அனைத்துமே இந்த சனி பகவான் கொடுத்து தீர்வார். ஏன்னா ராசி அதிபதியாக வருகிறார், நல்லதை தான் செய்வார். ஆட்சி பெற்ற சனி கண்டிப்பாக நல்லதை செய்வார். அதே போல் கண்டிப்பாக நான் நிறையா ஜாதகம் ஆய்வு பண்ணதில் ஆட்சி பெற்ற கிரகம் கண்டிப்பாக நல்லது தான் செய்யும். சில பேர் சொல்கிறாங்க ஆட்சி பெற்றுச்சுன்னா நல்லது செய்யும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆட்சி பெற்ற கிரகம் நல்லது தான் செய்யும். அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த பலனை அதை கண்டிப்பாக செய்யும். ஸோ உங்களுக்கு மகர ராசிக்கு கண்டிப்பாக நல்லது தான் செய்வார். அதே போல் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஜாதகம் இருக்குது. அந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணிக்கோங்க. தசாபுத்தியை பார்த்துக்கோங்க. எந்த நேரம் நல்ல நேரம். ஸோ நல்ல நேரம் நமக்கு இப்போ வந்துருச்சா? ஏன்னா கோச்சாரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணினாலும் உங்கள் ஜாதகத்தில், விதி ஜாதகத்தில் நல்ல நேரம் தசாபதி சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம நினச்சது கூடி கை கரெக்டாக வரும். ஸோ நம்ம கோச்சாரம் சப்போர்ட்டாக வரும்போது விதி ஜாதகம் சப்போர்ட் வரும்போது அவன் ஒருத்தர் டாப்பில் வந்துடுறது. சரிங்களா? ஸோ அந்த விதி ஜாதகத்தையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் முடிவெடுங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் நவம்பர் 5க்கு அப்புறம் உங்களுக்கு அனைத்துமே சுகமான வாழ்வை தரக்கூடிய மாதமாக இந்த வக்ர நிவர்த்தி காலம் கண்டிப்பாக இருக்கும். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெயகுருதத், ஜெயகுரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. சனி எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா ஐப்பசி மாதம் 29 நவம்பர் 15 பௌர்ணமி தேதி பரணி நட்சத்திரத்தில் சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல வக்ரமாக இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் வந்து நீங்கி
நீங்கிரும். மன உளைச்சல் ஆக வேண்டாம். உங்களுக்கு வந்து சனி வக்ர நிவர்த்தியானது ரொம்ப ரொம்ப சூப்பரான பலன்களை தான் கொடுக்க போகுது. அது இல்லாமல் 7.5 சனி அப்படிங்கிறது முடியக்கூடிய காலகட்டமாக இது மாறுது. ஸோ அப்போ வந்து கடைசி இருக்கக்கூடிய இந்த பார்ட் அப்படிங்கிறதுனால நிறையா உங்களுக்கு நன்மைகள் அதிர்ஷ்டங்கள்லாம் தானாக தேடி வரப்போகுது. இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உங்களுக்கு உறுதியாக உண்டுங்க. தொழில் ரீதியாக நல்ல வருமானம், லாபம், அதாவது உங்களுக்கு சனி வக்ர நிவர்த்தியாகி 11ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ 11ஆம் இடம்ங்கிறது என்னென்னா குபேர சம்பத்துக்கு ஒப்பான நிதி நிலையை குறிக்கக்கூடிய இடம். ஸோ அதனால் நல்ல லாபம், பெரிய லெவலில் வருமானம், கோடீஸ்வர யோகம் இது எல்லாமே உறுதியாக உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறது, தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்குறது, தொழிலிருந்து அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்தை மாற்றுறது, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு 2ஆம் இடத்துல இருந்துட்டு. அப்போ திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், பெரிய பணம், இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டம். நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உழைப்பை போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயங்கள் செய்கிறீங்களோ அதுக்கு கை மேலே நல்ல பலன்கள் அனைத்துமே உங்களை தானாக தேடி வரும். சனியுடைய பவரையும் மெயினாக 11ஆம் இடத்துக்கு இருக்குது. மூத்த சகோதரனுடைய அல்லது சகோதரருடைய ஆதரவுகள் தானாக தேடி வருங்க. சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, அதுவும் உயில் சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி தானாக தேடி வரும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன்ஸு இதெல்லாம் கிடைக்கும். குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும், அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிரும். சுமூகமான உறவுகள், நல்ல பெரிய லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். குடும்ப நபர்களே வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் நிறைய விஷயங்களை மாஞ்சு இதை பண்ணால் நல்லது சொல்லிகிட்டே இருந்திருப்பீங்க. பட் ஆனால் இப்போ தான் குடும்ப நபர்களுக்கு நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் அனைத்துமே புரிஞ்சு உங்களுக்கு ஆதரவு, நீங்கள் வந்து விரும்பின நீங்கள் என்ன விரும்பியிருக்கீங்களோ அத்தனையுமே குடும்ப நபர்கள் நீங்கள் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்து உங்களுக்கு ஆதரவாக நிறையா நிற்பாங்க. ஸோ இந்த காலகட்டத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில் வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய டைம் தான் இந்த டைம். கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. வெற்றி மேலே வெற்றி தான் உங்களுக்கு. நீங்கள் தொட்டது எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள், பெரும் பணம் ஈட்டக்கூடிய காலகட்டம் தான். 2ஆம் இடம்ங்கிறது தனஸ்தானம் தான். அப்போது தனஸ்தானத்திலிருந்து நல்ல லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போது பெரிய லாபம், நிரந்தரமான வருமானம், அதிகமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்குது. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. சனி வந்து கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறதும், 7.5 சனினால் இவ்வளோ நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டதும் எல்லாமே உங்களுடைய கஷ்டகாலங்கள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இது இருக்கனால நீங்கள் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே சாதகமாகவும் இருக்கும். எதை தொட்டாலும் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயமே உங்களுக்கு நன்மையாக மாறுங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும், சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். 2ஆம் இடத்துலேருந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்குது. பெண்களுக்கு கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அஷ்டமங்கிறது மாங்கல்யஸ்தானம். அது வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் ஆலோசனை பண்ணி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் மருத்துவ விரயம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. வேலைக்காக செல்லக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்துக்காக வெளியில் செல்லக்கூடிய தொழிலுக்காக வெளியில் செல்லக்கூடிய பெண்களாக இருந்தாலும் நீங்கள் என்ன ப்ராப்பராக ஒரு கம்யூனிகேஷனை கொடுத்துடணும். வீட்டில் பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, கணவராக இருந்தாலும் சரி, எங்கே போகிறோம், யார் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறீங்க, ட்ரெயினாக இருந்தால் கோச் நம்பர் உள்பட கூடுங்க. ஏன்னா இந்த 7.5 சனி முடிய போகுது. ஆனால் அஷ்டமத்தை சனி பார்க்குது இல்லையா? அப்போது ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டு, அதாவது ஆக்சிடெண்ட்டோ ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போனால் கூட சம்டைம் ஏதாவது பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது, பயணங்கள் மேற்கொள்ளும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக நைட்டு டைம், அதாவது சனியோட இது என்னென்னா நைட் டைம் ட்ராவலை தான் குறிக்கும். ஸோ அதனால் நைட் டைம் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் ட்ரெயினில் போனாலும் உங்களுடைய கோச் நம்பர், சீட் நம்பர் உள்பட நீங்கள் வந்து வீட்டில் கம்யூனிகேஷன் பண்ணிட்டு போகிறது உங்களோட சேஃப்டியை உறுதி செய்கிறதுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பெண் குழந்தைகள் படிக்கிறது, அதாவது பொதுவாகவே குழந்தைகள் படிப்புக்கு வந்து முன்பை விட நல்ல ஆர்வம் அதிகமாகும். படிப்பை விட அருமை தெரிஞ்சு படிக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் மாறிடுவீங்க. அதே மாதிரி படிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நன்மைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நல்ல எஃபோர்ட் போட்டு படிக்கக்கூடிய தன்மையெல்லாம் வந்துடும். நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கும். படித்து முடிச்சுட்டு உடனடியாக வேலைக்கு
ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உத்தியோகம் உறுதியாக உண்டு. அரசாங்க பதவிகள் தானாக தேடி வரும். சிலர்லாம் வந்து காம்படிஷன் எக்ஸாம்ஸு, யூபிஎஸ்சி, சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இது சூப்பரான காலகட்டம். பதவி ஸ்தானத்தை அதை பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். நல்ல தானாக தேடி வரும் பதவிகள் தானாக தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்குது. மகர ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, இந்த வீட்டில் வந்து ரெனோவேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து பழைய வீடே வந்து வாங்கி அதை வந்து புதுப்பிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து வண்டி வாகனங்கள், அதாவது பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசாக வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, கார், லக்ஸுரி கார்ஸ் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். தாயாருக்கு உடல்நிலை பாதிப்புகள் இருக்குது. தந்தையாருடைய சொத்தெல்லாம் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதெல்லாம் தானாக சால்வ் ஆகி உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. தாயாருடைய சொத்துக்களும் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி உங்களுக்கு ஃபேவர் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. 8ஆம் இடத்தை வந்து சனி பார்க்குறாரு. அப்போது வந்து அஷ்டமத்தை பார்க்குறதுனால திடீர் ஒரு அதிர்ஷ்டம், புதையல், லாட்ரி இது அமைப்பு இருக்குது. லாட்ரி அப்படின்னா புதையல் அப்படின்னாலுமே உழைக்காத வருமானம், பினாமியாகக்கூடிய அமைப்பு, அதாவது ஒரு மற்றவங்களுடைய சொத்துக்கு பினாமியாகக்குண்டான அமைப்புகள் இருக்குது. உயில் சொத்துக்கள், அதே மாதிரி வாரிசு இல்லாத சொத்துக்கள்லாம் வந்து உங்களுக்கு திடீர்னு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. உயில் சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் நீங்கள் கவனமாக இருக்கிறது வந்து குடும்ப நபர்கள்கிட்டையும் சரி, கணவனோ மனைவியாக இருந்தாலும் சரி, பேச்சுவார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். கமிட்மெண்ட் அப்படிங்கிறது யாருக்கும் கொடுக்காதீங்க. பொதுவாக தொழிலுக்காகவும் சரி, எதுக்காகவும் சரி கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. கமிட்மெண்ட் கொடுத்தா அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அது வந்து தவறி போகலாம். ஸோ அதனால் அந்த கமிட்மெண்ட்டை கொடுக்காதீங்க. குடும்ப நபர்கள்ட்ட பேசும்போது உங்களுடைய பேச்சுக்கள் வந்து நீங்கள் அதை சரி நினச்சிருப்பீங்க. ஆனால் ஆப்போசிட் இருக்கிறவங்க வந்து அப்படியே நீங்கள் சொல்ல வந்தது அப்படியே அவங்களுக்கு போய் சேராது. ஸோ அதனால் வந்து மிஸ்கம்யூனிகேஷன் ஆகுது, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது, அதனால் பிரிவினைகள் ஆகிறது, அதனால் தேவையில்லாத மன உளைச்சல், இந்த மாதிரி சங்கடங்களுக்கு ஆளாகிறதெல்லாம் நேரிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. பொறுமையாக போங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. மகர ராசிக்காரங்க இயற்கையாகவே ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய நபராக தான் இருப்பீங்க. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொறுமையை சோதிக்கிறதுக்குனே சில இன்சிடெண்ட்லாம் நடக்கும். ரொம்ப அமைதியாக போகிறது உங்களோட வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்துரும். நல்ல அனுபவம். இந்த 7.5 வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ பாடங்களை கற்றுருப்பீங்க, கஷ்ட நஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. அது எல்லாத்தையும், அந்த லெசன்ஸ் எல்லாமே இந்த காலகட்டங்களில் யூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்கள் லைஃப் சக்ஸஸுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி இப்போ அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் இருக்கும். அதே நேரத்தில் உங்களோட ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேர் புகழ் கிடைக்கும், நல்ல உயர் பதவி கிடைக்கும். திடீர்னு கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு சீட் கொடுத்துருவாங்க, எம்எல்ஏ, எம்பி அந்த மாதிரி ஒரு சீட் கொடுத்துருவாங்க. மக்களுடைய ஆதரவு பெரிய லெவலில் கிடைக்கும். அதே மாதிரி சொல்ல முடியாத அளவுக்கு வந்து பணம், பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும். பெரிய கான்ட்ராக்ட் இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும். மக்களுடைய சப்போர்ட்டு, மக்களுடைய அங்கீகாரம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்க அதிகாரிகளுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். பெரிய லெவலில் நல்ல இன்கம்மு, நல்ல லாபம், நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இன்கம் சோர்ஸ் உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறது, உயர் பதவி கிடைக்கிறது. இது எல்லாமே தானாக தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு சூப்பரான டைம் இது. கரெக்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது பெரிய லெவலில் நீங்கள் போய் ஜெயிச்சு உங்களுக்குன்னு ஒரு இடத்த உருவாக்கிக்க முடியும். நீங்கள் யார் என்ன அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபையை உருவாக்கிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டமாக அமையுது. இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. பெரிய பெரிய பாராட்டுகள், பரிசுகள், அங்கீகாரமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது. அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, மீடியா பீப்புள்ஸாக இருந்தாலும், நீங்கள் ஒரு கிரியேட்டராக இருந்தாலும், நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். வாக்குச்சனி கோப்பை குலைக்கும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை நிறுத்தி நிதானமாக கையாளலை அப்படின்னா அது வந்து நெகட்டிவாக போகும். நெகட்டிவாக போர்ட்ரேட் ஆச்சு அப்படின்னா தேவையில்லாத அவமானங்கள், தேவையில்லாத மீம்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஆளாவீங்க. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் எவ்வளவோ விஷயங்களை வந்து கஷ்டப்பட்டு உருவாக்கி உங்களுக்குன்னு ஒரு நேமை வந்து செதுக்கி வச்சு அழகாக கொண்டு வந்துட்டு இருப்பீங்க. அது எல்லாம் ஒரே நேரத்தில் தகுடுபடி ஆகிற மாதிரி பண்ணி விட்டுரும். ஸோ அதனால் உங்களுடைய பெயர், நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களை ரொம்ப கவனமாக
கவனமாக இருங்க. இதில் இருந்துட்டாலே உங்களுக்கு வந்து இந்த சனி வந்து ரொம்ப ரொம்ப நிறைய நன்மைகளை தான் செய்வார். பெரிய லெவலில் சக்ஸஸ்ஸு, பெரும் பணம், இது எல்லாமே உங்களால் சேர்க்க முடியும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆதித்ய சோனலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த பதிவு சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் பற்றிய சிறப்பான பதிவை காண இருக்கிறோம். ஏன்னா சனி வக்ரமாகிறாரு, குரு வக்ரமாகிறாரு, என்னதாம்மா நாங்கள் பண்ணுறது? 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரே ஒரு குழப்பம், ஆச்சரியம் இப்படிலாம் போய்கிட்டு இருக்குது. இதில் வந்து ரொம்ப குழப்பத்தோடு இருக்கக்கூடியவங்கெல்லாம் யாருன்னா சிம்மம், மகரம், தனுசு கூட, தனுசு, மகரம், கும்பம், மீனம் இப்படின்னு லைனாக சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாருக்கும் தசாபதிகளும் சிறப்பு இல்லைன்னா கொஞ்சம் நம்மளுக்கு குழப்ப நிலை கூடவே இருக்கதா செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் இந்த சனியுடைய நகர்வு வந்து பெரிதளவு நம்மளை பாதிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கர்மக்காரகன், அவர் ரிசல்ட்டு கொடுக்க போகிறாரு. நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றார் போல் அந்த பாவ புண்ணியங்களை யார் ரைட்டப் பண்ணுவா? அதை சித்திரகுப்தன் மாதிரி யார் எழுத போகிறா? யமதர்மராஜா வந்து இப்போ நம்மளுக்கு தண்டனை கொடுக்குறாருன்னா அதுக்கு எழுதுக்கிற கணக்கு யார்? சித்திரகுப்தன். அந்த சித்திரகுப்தன் மாதிரி கணக்கு எழுத போகிறவங்க யாருன்னா நம்ம பிக் பாஸ் நாயகர்கள். என்னம்மா பிக் பாஸ் இப்போ தான் விஜய் டிவியில் போய்கிட்டு இருக்குது, நீங்கள் பிக் பாஸ் நாயகர்கள்னு சொல்கிறீங்களே, யார்? விஜய் சேதுபதி அப்படின்னு கேட்காதீங்க. நம்மளுடைய பிக் பாஸ் நாயகர்கள் யார்? நம்ம வாழ்க்கையை இயக்க போகிறவங்க. 2 முக்கியமான பேர். அது நம்ம என் பதிவில் கேட்குறவங்களுக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் தான். ஏன்னா மற்ற 7 கிரகங்கள் செய்யக்கூடிய வேலையை இவங்க பிடுங்கி செய்து கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. எதிர்பார்க்கல, நான் நினச்சே பார்க்க முடியாத சூழலில் இந்த நேரம் இது நடக்குமான்னு சொல்கிறோம் இல்லையா, கண்ணிமைக்கும் நேரத்தில் செஞ்சுருவாங்க. அதுதான் இவங்க கண்ணுக்கே தெரிலப்பா, எங்கேருந்து வந்தான்னு தெரில, தப்புன்னு போட்டு தள்ளிட்டான் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள். அவங்க எழுதி வச்சுருவாங்க ஒவ்வொரு பாவம் தொட்டம். இவர் வந்து நம்மளுக்கு அர்த்தாசிரம சனி, கண்டக சனி, அதே போல் 7ரை சனியில் 3 வெரைட்டி, விரய சனி, பாத சனி, ஜென்ம சனியில் எல்லாம் வச்சு செய்வார். இப்படி செல்லக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் இப்போ வக்ரமாகி நிறைய படாத பாடு, எதிர்பாராத நிறைய நம்ம வேர்ல்டு லெவல்லையும் சரி, நம்ம சாதாரண குடும்பங்கள்லேயும் சரி, நிறைய சனினாலே கர்மக்காரகன் தான். எதிர்பாராத ஒரு சில விபத்து நடந்திருக்கும், இல்லை ஒரு சிலர் வீட்டில் வந்து ஒரு சிலர் வந்து இறைவனடியே சேர்ந்திருப்பாங்க, இல்லை எதிர்பாராமல் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கலாம். இப்படி பலவித ஒரு சிலருக்கு நல்ல செயல்களும் நடந்திருக்கும் அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பை பொறுத்து. அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் இந்த காலகட்டம் வக்ர நிவர்த்தி அடைய போகிறார். இது வரைக்கும் வந்து வக்ரமாக இருந்தவர் இப்போ நேர்கதியில் செயல்பட போகிறார். செயல்பட்டு இன்னும் வந்து நல்ல வலிமையாக சிறப்பாக பலன்களை தரப்போகிறார். எப்போயுமே அசுப கிரகங்கள் வந்து வக்ரமாகும்போது நமக்கு கொஞ்சம் சாதகமற்ற பலன்கள் அதிகமாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வரைக்கும் அப்படி நடந்து கொண்டு இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ வந்து நல்ல பலன்களே நடக்கும். அப்போ நேர்கதியில் அவர் இன்னும் சிறப்பாக காலச்சக்கரத்தின் 11ஆம் இடத்துலேருந்து இப்போ நம்மளுக்கு ஒரு 4 மாத காலங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட போகிறாரு. அதுக்கப்புறம் மார்ச் நம்மளுக்கு 29 சனி பெயர்ச்சியே நடக்க போகுது. இந்த 4 மாத காலங்கள் ரொம்ப ஒரு சிறப்பான காலமாக நம்ம எப்படி இதை வந்து செய்து கொள்ளலாம்? கிரகங்கள் அவங்க வக்ரமாகுவாங்க, நேரில் போவாங்க, நீசமாவாங்க, உச்சமாவாங்க. இவங்க டே டு டே லைஃப்பில் இவங்க நகர்வுகள் இருந்தாலும் இந்த காலங்களை நமக்கு சாதகமாக எப்படி மாற்றிக்கொள்வது என்பதை சொல்லுவது தான் நம்மளுடைய ஜோதிடம் எனும் காலக்கணிதம்னு சொல்லலாம். இப்போ இந்த சனீஸ்வர பகவான் வருகின்ற நவம்பர் மாதம் 15ஆம் தேதி அதிகாலையிலேயே வந்து இவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு. உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் 4ஆம் தேதி கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து என்ன ஒரு 11 நாள் வித்தியாசம் இவ்வளோ தான் இருக்கும் உங்களுக்கு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆவதனால் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை வந்து பெறப்போகிறாங்க என்பதை அந்த பதிவில் காணவிருக்கிறோம். பதிவை வந்து முழுமையாக வந்து கேட்கணும். இதில் வந்து ரொம்ப ஒரு டெக்னிக்கலான விஷயம், நல்ல சூட்சமமாக எந்த தெய்வத்தை வழிபடுறது, எப்படி வந்து எளிமையாக நம்ம ஒரு சாதாரணமாக வாழ்வியல் பரிகாரத்தை செய்து நம்ம நல்ல பலன்களை பெற்றுக்கொள்வதெல்லாம் இந்த பதிவில் சொல்லியிருக்கிறோம். அன்பர்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக பதிவை வந்து முழுமையாக கேட்க வேண்டியது தான் தாங்கள் செய்ய வேண்டியது.
மகர ராசி மகர லக்னத்திற்கான சனி வக்ர நிவர்த்தி பலன்களை காணவிருக்கிறோம். மகர ராசிக்கு நல்ல அருமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். 7.5 சனியில் அவங்க நிறைய இன்னல்கள், நிறைய கடன் பிரச்சனை, குடும்ப உறவுகள், தொழிலில் ஒரு நல்ல ஒரு சிறப்பின்மை, நம்பினவங்க எங்களை ஏமாற்றிட்டாங்க, உறவுகள் சார்ந்து நாங்கள் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கோம், இவங்களை நம்பி நாங்கள் நிறைய செஞ்சுருப்போம். ஒரு கூட்டு தொழிலாக இருந்தாலும், ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள்லையும், இல்லை வெளியில் நண்பர்கள் வட்டத்துலேயும், உறவுகளில், ஒரு உடல் ஆரோக்கியத்தில், கடன் சார்ந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனை நிறைய இந்த 7.5 சனியில் ஃபஸ்ட்டு உறவுகள் சார்ந்த பிரச்சனை ஃபஸ்ட்டு இருக்கும். எந்த வகையிலையாவது ஒரு கணவன் மனைவி உறவாவது, இல்லை குழந்தைங்க விஷயத்திலாவது, இல்லை கூட பிறந்தவங்களாவது, அப்படின்னு ஒரு நண்பர்கள் மூலியமாகுது ஏதாவது ஒரு பல பிரச்சனைகளை எந்த பிரச்சனை எந்த ரூபத்தில் வரும்னே தெரியாது. தூங்கி நான் பல நாட்கள் ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் ஒரு நிலையை அடைந்திருந்தாங்க. இந்த வக்கர காலத்தில் ரொம்ப ஒரு சில பிரச்சனைகள், பணமே வராது, எதிர்பார்த்துலேருந்து லாக் ஆகிருக்கும், தொழிலில் ஒரு முதலீடு போட்டிருப்போம், அந்த முதலீடு கிடச்சிருக்காது, தேவையில்லாமல் இந்த யூக வணிகங்களில் போய் ஒரேடியாக காசு கோவிந்தாவாயிருக்கும். இப்படிலாம் பல இன்னல்களை சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த வக்ர நிவர்த்தி நல்ல பலன்களை தரும். 2ஆம் இடத்திற்குரியவர் சனி பகவான். அப்போ நல்ல வாக்கால் தொழில் செய்பவர்கள், ஒரு பிஸ்னஸை பேசி முடிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையானது. உங்களது புது முயற்சிகள்லாம் வெற்றி பெறும். இது வரைக்கும் ஒரு யோசனையே தெம்பே இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய உத்வேகம், தன்னம்பிக்கை, தைரியமான. ராசி அதிபதி 2ஆம் இடம், அவர் தான் ராசி அதிபதியே. அந்த இடத்துல மூல திரிகோண பலம் பெறும்போது வருமானத்தை நான் பெற்றே தீருவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த குருவும் இந்த காலகட்டம் 5ல் உட்காந்து 5ல் கெஞ்சினாலும் குரு கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். 5ல் குரு அவ்வளோ சீக்கிரம் அமையாது. அப்போ ரொம்ப நல்ல பலன்கள். 5 தான் அதிர்ஷ்டம். அந்த இடத்துலையே பூர்ண சுபரான குரு பகவான் இருக்கும்போது இந்த குரு நின்ற இடம் பால்லாம் கிடையாது, அந்தளவுக்குலாம் அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். அந்த இடத்துல பலனை கம்மியாக கொடுப்பார், அவ்வளோதானே தவிர அவர் பார்க்கும் இடங்கள் இன்னும் ரொம்ப வலிமை பெற்றணும். அந்த இடத்துல இருந்து எடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி அங்கங்கே கொடுக்க போகிறாரு. நம்ம பாக்கியஸ்தானத்திற்கும் நம்மளுடைய லாபஸ்தானத்திற்கும் நம்ம ராசியையுமே பார்க்கும்போது ரொம்ப அருமையான பலன்களாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் நல்லாயிருக்கும். தொழிலே இல்லாதவங்களுக்கு ஒரு தொழிலை அமைத்து தரும். தொழிலை விட்டுட்டு வந்துட்டவங்களுக்கு கூட ஒரு தொழில் அமையும். புதிய முதலீடுகள் போடலாம். இது வரைக்கும் பார்ட்னர்ஸ் கூட இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் தீரும். ஒரு கடன் வாங்கி நிறைய அசிங்கம் அவமானம் சந்தித்தவங்களுக்கெல்லாம் அந்த அவமானங்கள் துடைக்கப்படும். ஏன்னா சனி 8ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்போ இது வரைக்கும் ஒரு அசிங்கம், நான் கடங்காரையும் ஏமாத்துருவான் அப்படின்னு சொன்னதெல்லாம் இப்போ நீங்கள் நீக்கி வரக்கூடிய நல்ல ஒரு புழக்கம் இருக்கும்போது கடனை முதல்ல அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த தசாபதி சிறப்பு இல்லைன்னா தேவையில்லாத ஒரு அசிங்கம், அவச்சொல், பழிப்பாவம், நம்ம சொல்லாதெல்லாம் சொன்னன்ற ஒரு கெட்ட பேர் ஒரு சிலருக்கு நீடிக்கவும் செய்யும். அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. பெரும்பாலும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பிரச்சனை தீந்துடும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கை, இல்லை பழசை கொடுத்து பூசை மாற்றுறது, ஒரு நல்ல ஒரு பிராண்டட் பொருள்களை வாங்குவது, இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும். மாணவர்களுக்கு நல்ல கல்வி, ஒரு உயர்கல்வி, விருப்பப்பட்ட கல்வி, அதற்கான ஒரு லோன், அதற்காக அவங்க வெளியில் பிரயாணம் பண்ணுவது, இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். கொஞ்சம் எஃபர்ட் கூட போடணும். ஒரு இதில் நமக்கு முயற்சியில் முடியுமான்னா ரிப்பீட்டே அப்படின்னு சொல்லணும். அப்போ தொடர்ந்து உங்களுடைய முயற்சி சனி நம்மளை ரொம்ப சோதிப்பார். அந்த சோதனைகளை தாண்டி நீங்கள் செய்யும்பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும். விருப்பப்பட்ட திருமணம், காதல் திருமணம் என்ற பந்தத்துக்குள் இனிமையாக இணைவது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். உங்களுக்கு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் ஒரு புதிய நபர்கள், சமுதாயத்தில் நல்ல ஒரு பெரிய நபர்களுடைய அறிமுகம், அதன் மூலியமாக அவங்க வாழ்க்கை உயர்வது. இது வரைக்கும் எனக்கு ஒரு உதவியே கிடைக்கல, எனக்கு யார் மூலியமாவது என்னுடைய வாழ்க்கை விமோச்சனம் கிடைக்குமான்னு இருந்தேன், திடீர்னு ஒருத்தருடைய அனுகிரகம், தெய்வமே வந்த மாதிரி எனக்கு வழிகாட்டினாங்கன்னு உங்கள் வாழ்க்கையின் மேல்தட்டுக்கு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு. அடுத்து வரக்கூடிய சனியுடைய பெயர்ச்சியும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. சொல்லுவீங்க இல்லையா, எங்கள் முன்னோர்களுடைய ஆசை, என்னுடைய பெரியவர்களுடைய ஆசை, எங்கள் அம்மா அப்பாவுடைய ஆசைன்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரியவர்களுடைய அனுகிரகம் கிடைக்கும். இந்த காலகட்டமே உங்களுக்கு பலவித யோகங்களும் பாக்கியங்களும் கிடைக்கும். ஏன்னா பாக்கியஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர். அப்போ நம்மளுக்கு கஷ்டப்பட்டாலும் அதற்குரிய பலனை முழுமையாக பெற்றுக்கொள்வோம். குழந்தை பாக்கியம், அதில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்குவது, குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறுவது, இல்லை பிள்ளைகள் நலன் சார்ந்த விஷயங்களில் ஒரு பாசிட்டிவாக எல்லா செயல்களும் நடப்பது, அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை, அவங்களுக்கு திருமணம் நடக்கின்ற ஒரு கவலைகள்லாம் தீர்வது, சுப விரயங்களாக நடப்பது, உங்களுடைய ஆழ்மனது எண்ணங்கள் விருப்பங்கள் எல்லாமே இந்த இறைவன் இப்போ நிறைவேற்றி தருவது. எவ்வளோ பூஜை புனஸ்காரங்கள் செய்து அதற்கெல்லாம் பலனில்லையே என்று
எண்ணி எத்தனை நாட்கள் நீங்கள் உறக்கம் இல்லாமல் இருந்திருப்பீர்கள். அந்த விடியலே இல்லாமல் இருந்த உங்கள் வாழ்க்கைக்கு இப்பொழுது ஒரு சிறப்பான விடியல் கிடைக்கக்கூடிய நேரம் மகரத்துக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். மகரம் தகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தகரம் கிடையாது, மாசற்ற சொக்க தங்கமாக உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. எப்படி பூமிக்கு கீழ் இருக்கக்கூடிய பொருள் மக்கி 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 அது வந்து நிலக்கரியாகி நாள்பட்டு போனால் அது வந்து தங்கம், அதற்கப்புறம் நாள்பட்டு ஆனால் அது வைரமாகவே மாறும். அந்த மாதிரி அந்த பூமிக்கு கீழ் இருக்கிற அந்த பொருள் எப்படி வந்து நாள்பட்டு கடக்கிறதுனால அந்த பொறுமை, அந்த ஒரு அதனுடைய பக்குவப்படக்கூடிய தன்மை இருக்கிறதுனால தானே அது தங்கமாகவே மாறுது. பூமியிலிருந்து தானே வெட்டி எடுக்கப்படும். அந்த மாதிரி நீங்கள் பக்குவப்படணும், நிறைய உழைக்க ஆரம்பிக்கணும். அது எப்படி வந்து அந்த பொறுமையை காத்து பூமி என்ன தான் வந்து அதை வந்து நம்ம குத்தனால செஞ்சாலும் அதை நம்ம எவ்வளவோ தோண்டி இது பண்ணாலும் அது நம்மளுக்கு நன்மை. ஒரு விவசாயி உழும்போது அந்த பூமியை தோண்டுறோம் உழவுறோம், அந்த பூமிக்கு எவ்வளோ வலிக்கும் அதெல்லாம் அதை எதிர்பார்த்துதா? அப்படி இருந்தாலும் அதில் பயிரிட்டு அந்த பயிர்களை கொடுத்து நமக்கு சந்தோஷத்தை தான் படுத்துது. அந்த மாதிரி அந்த வயல்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு மனசு இதுவாக இருக்கும். எப்படி ஒரு உளியை கொண்டு ஒரு கல்லை செதுக்கும் போது அந்த கல் வந்து அதுக்கு உடன்படாமல் இருந்தால் அங்கே ஒரு சிலை வருமா? 2ஆக பிளந்தால் அங்கே வந்து மதிப்பே கிடையாது. அதை தூக்கி கால் மீதி கல்லாக தான் போடுவாங்க. அதை வடிக்கும்போது அது வந்து அது பொறுமையாக இருந்துச்சுன்னா சிலையாகி கோயிலில் கர்ப்பகிரகத்தில் தான் உட்கார வைப்பாங்க. அந்த மாதிரி உங்களுடைய காலம், உங்களுடைய மகரத்துக்கு இப்போ வரக்கூடிய காலம் பொற்காலமாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய நகர்வுகளும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும், புரிந்து கொள்வீங்க. சுப நிகழ்வுகள், சுப விடயங்கள், நல்ல ஒரு வீடு, வாகனம், ஏற்கனவே சொன்ன மாதிரி பாதையில் நின்ற அனைத்து சுபகாரிய தடைகள்லாம் நீங்கி நல்லா முழுமையாக நிறைவேறுவது. ஒரு சிலருக்கு 2வது திருமணம், முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா 2வது திருமணம் இருக்கும். ஏன்னா மகர ராசிகளுடைய ஆண்கள் வந்து ரொம்ப அவசரப்படக்கூடியவர்கள், ஒரு திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர்கள். ஏன்னா அவங்க அம்மா போலவே இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, தாயினுடைய அன்பு இருக்கணும் அப்படின்னு. பெண்கள் ஓரளவு சமாளித்துட்டு வந்தாலும் அதையும் எதிர்பார்க்கக்கூடியவர் அவர்களில். ஆனால் 7ஆம் இடம் சந்திரனுடைய வீடுனால தாயை போலவே தனக்கு வரக்கூடிய காலத்தில் இருக்கும் அப்படின்னும், அது அவங்கள மாதிரியே ஒரு ஒர்க்கஹாலிக், உழைப்பில் அவங்களும் வந்து ரொம்ப ஈடுபாடோடு இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு இவங்களும் சேர்ந்து பாடுபடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கொள்கை குணமுடையவர்கள். அப்படி இல்லாத போது இவங்க வந்து அந்த இடத்துல ஒரு மனநிறைவின்மை இருக்கும். உழைக்கும் ராசி அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படி இருக்கும்போது தான் சனீஸ்வர பகவான் எங்களுக்கு நன்மைகளை கொடுப்பார். யூக வணிகங்கள் இப்போ ரொம்ப சிறப்பாக கை கொடுக்கும். ஸ்பெகுலேஷன்லேருந்து, ஷேர் மார்க்கெட்லேருந்து, ட்ரேடிங்லேருந்து நமக்கு லாட்ரி, ரேஸ், சீட்டாட்டம் எல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ என்ன கவனமாக இருக்கணும்? உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தசாபுதிலாம் சிறப்பாக இல்லைன்னா ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படின்னு வந்து ஒரு புதிய மாற்று மருத்துவத்தின் மூலம் ஒரு நல்ல உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். தாய் வழி உறவுகள், தாயின் உடல் ஆரோக்கியத்தில், உங்கள் உடல் ஆரோக்கியத்திலேயே தசாபுதிகள் சிறப்பு இல்லைன்னா கொஞ்சம் கவனம் கூட இருக்கணும். அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல், வாய் வார்த்தை, ஜாமீன், தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் தசாபுத்தி சிறப்பு இல்லாதவர்கள் கவனமாக இருக்கணும். மற்றபடி நல்லா இருக்குது எங்களுக்கு அப்படின்னும்போது உங்களுக்கெல்லாம் வந்து நிறைய ஒரு யோகமான நேரமாக இருக்குது. தடைப்பட்ட பணங்கள் எல்லாமே வந்து சேர்ந்துடும். ஒரு சிலர் சொல்லுவீங்க இல்லையா, நீங்கள் மகரத்துக்கு இவ்வளோ நல்ல பலன் சொல்கிறீங்க, எங்களுக்கு வந்து பலன்கள் நடக்கலைன்னும் போது உங்களுக்கு என்ன மாதிரியான தசாபுதிகள் போகுது அப்படின்னு பார்க்கணும். அந்த தசாபுதிகளுக்கு ஏற்றாற் போல தான் பணம் வரவோ உங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு சுப நிகழ்வுகளும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பெரும்பாலும் உங்களுக்கு வந்து புதனும் சுக்கிரனும் வந்து ரொம்ப நன்மையை செய்யக்கூடியவர்கள். கோச்சாரத்திலும் அவர்கள் நல்ல இடங்கள்லேயே பயணித்து கொண்டு வரும்பொழுது, ஒரு குரு தசையோ, ஒரு புதன் தசையோ, ஒரு சுக்கிர தசையோ நடக்கும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் வந்து நல்ல பலன்கள் வந்து ஒரு சிலருக்கு கண்கூடாக இருக்கும். ஒரு சிலருக்கு சூரிய தசை, ராகு தசை, செவ்வாய் தசை கூட ஒரு பொருளாதாரமாக கொடுக்குது அப்படின்னும் போது இன்னும் வந்து சிறப்பான பலன்களை வந்து நீங்கள் காணலாம். குரு தசை வந்து உங்களுக்கு இடமாற்றத்தை கொடுத்துரும். இப்போ ஒரு வெளியூரில் வேலை வாய்ப்பு, ஒரு டிரான்ஸ்ஃபரு, அதே போல் ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக காத்திருந்தேன், எனக்கு அதுக்காக ஒரு பாஸ்போர்ட் விசா வரலன்றவங்களுக்குலாம் அந்த வெளியூர் மாற்றங்களை கொடுத்துரும். வயதானவர்களாக இருந்தால் ஒரு நீண்ட தூர ஆன்மீக பயணத்தையும் கொடுத்துரும். மாணவர்களுக்கு கல்விக்காக ஒரு வெளியூர் பயணம், ஒரு வெளிநாட்டு பயணம் இருக்கும். ஒரு சிலருக்கு திருமணம்னா வெளியூர் வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். மாற்றங்கள் சிறப்பாக நிகழும். வெளியூர்லேயும் அதே போல் குடும்ப உறவுகள்லேயும் இது வரைக்கும் வருமானம் இல்லாததில் நல்ல முதலீடுகள் வர்றதுலையும் உங்கள்கிட்டயே நிறைய பட்ட அனுபவங்கள்லேருந்து ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டத்தில் நீங்கள் பயணிப்பீங்க. அதற்கான ஒரு திட்டமிடல் வடிவமைப்பே செஞ்சுருவீங்க.
உங்களுடைய தடைகள் எல்லாம் நீங்கள் வந்து படிக்கற்களாக மாற்றி அதன் மேலே பயணித்து வாழ்க்கையின் ஒரு சிகரத்தை தொடப்போகிறீர்கள். மகரம் வந்து தகரம் கிடையாது, சிகரத்தை தொடக்கூடிய காலகட்டம் இப்போ தங்கமாக மாறக்கூடியதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த தங்கம் வந்து சொக்க தங்கமாக மாறி சிகரத்தை தொடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய போகுது, அது திருமணம் குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணணுமா, இல்லை பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக முயற்சி பண்ணணுமா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். மகர ராசி லக்னக்காரர்கள் சனிக்கிழமை தோறும் மதியம் 3 to 2 ஒரு எலுமிச்சை சாதம் இல்லை தயிர் சாதம் சாம்பார் சாதம் அப்படி இல்லை ஒரு ஃபுல் மீல்ஸே வாங்கி கொடுக்கலாம் எலுமிச்சங்காய் ஊறுகாவோட. மாற்றுத்திறனாளிகள் அதே போல் நம்மளுக்கு வந்து முதியோர்கள் இந்த மாதிரி ஏழ்மையில் வறுமையில் வாடுறவங்களுக்கு உங்களால் உதவிகளை தாராளமாக செய்யுங்க. சிவ வழிபாடு ஓம் நம சிவாய, அதே போல் நமச்சிவாய சிவபுராணத்தை தொடர்ந்து படிக்குங்க, கேளுங்க, சிவனுடைய நாமத்தை உச்சரியுங்க. அதே போல் ஒரு ஜீவசமாதி வழிபாடு வைத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. உங்களுடைய கர்மா வந்து அப்படியே கிளென்சிங் பண்ணிடும், நேர்மறையாக சிந்தித்து செயல்பட்டு எண்ணும் பொழுது. மகர ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும், அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும், வாஸ்து பார்த்து தரப்படும், வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும், எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும், தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செய்தி. ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வக்ர சனி நிவர்த்தி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை 4/11/2024 6/3/2024 வரலும் உண்டான நாட்களில் சனி பகவான் கும்பராசியில் வக்கரகதியில் இருந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். சனி பகவான் என்று சொன்னாலே எல்லாருக்கும் அவர் கர்மகாரகன், ஆயுள் காரகன், உடல்நிலையை பாதிக்கக்கூடியவர், வேலையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர். அதாவது துலாத்தில் உச்சம் பெறுறதுனால எல்லாவற்றையும் சமமாக எடுத்துக்கொண்டு அதாவது நன்மைக்கு உண்டானதை நன்மையாகவும் தீமைக்கு உண்டானதை தீமையாகவும் கொடுக்கக்கூடியவர். சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தலையானால் அந்த சனி என்ற கோள் ஒரு இருட்டான கோள். அதனால் சூரியனுக்கு சமசப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் அவருடைய ராசிகள் வருது. 6, 7 மறைந்த இடமும் 7ஆம் இடமான எதிரான 180 டிகிரியிலையும் சூரியனுக்கு உண்டான சிம்மத்திலிருந்து வரக்கூடியதுனால மகரம் கும்பம் அவருடைய ராசியாகும். மேஷத்தில் சூரியன் எந்த இடத்தில் உச்சம் பெறுகிறாரோ அதில் நீச்சமாகவும், சூரியன் நீச்சம் பெறக்கூடிய துலாத்தில் அவர் உச்சமாகவும் இருக்கக்கூடியது. இதன் மூலியமாக பார்த்தலையானால் சனி அப்படின்னு சொன்னாலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர். வாழ்நாளில் இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டக சனி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்தாலே வாழ்வில் பெரிய மாற்றங்கள் நிகழும். அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கே 2.5 வருஷம் ஆகும். இந்த காலகட்டத்தில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக ஒரு வக்கரகதியில் இருந்துட்டார். அவர் 3-4 மாதமாக வக்கரகதியில் இருந்துட்டார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து திருப்பியும் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வக்கர நிவர்த்தி காலத்தில் பார்த்தலையானால் சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார். வக்கர நிவர்த்தியில் சதய நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் 2026 3ஆம் மாதம் 6ஆம் தேதி வரலும் பார்த்தேன்னா, அதாவது மார்ச் 6ஆம் தேதி வரலும் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் கும்பத்தில் இருக்கிறார். அதற்கு பிறகு அவர் மீனத்துக்கு போகிறார். இந்த காலகட்டமான இந்த 2024 நவம்பரிலிருந்து மார்ச் 2024 வரலும் பார்த்தலையானால் சனி பகவான் மாற்றத்தில், அதாவது கும்பத்தில் இருக்கும் காலகட்டத்தில் குருவின் மாற்றங்களும் அதை தவிர ராகுவின் மாற்றமும் நடைபெறுகிறது.
ராகு பகவான் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 2025 4ஆம் மாதத்தில் மாறுறார். ஏப்ரலில். மே மாதத்தில் மே 2025 குரு பகவான் மாறுறார். அதனால் இந்த 2 பெயர்ச்சிகளையும் வைத்து சனி பகவானுடைய கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி பெயர்ச்சியை வைத்து இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒரு ராசியாக எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்தாலேனால் சனி பகவான் அப்படின்றவர் ஆயுள் காரகன், கர்ம காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவா. எதை விதைத்தாயோ அது உங்களுக்கு வந்தே தீரும், அந்த மாதிரியான விஷயம். அதாவது வாட் யூ சோ யூ வில் ரீப், அதாவது எதை விதைத்தாயோ அது வந்தே தீரும் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி தவறான விஷயங்கள் விதைத்தால் அதற்குண்டான பலனும், சரியான விஷயங்களை விதைத்தால் அதற்குண்டான பலனும் உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் உங்களுடைய கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கு அதிபதி, உங்களுடைய தொழில், ஜீவனம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம். இந்த ஸ்தானத்திற்கும் அதிபதி காலபுருஷ தத்துவத்தின் பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 10-11 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதாவது மகர கும்பம்னு சொல்லக்கூடியது சனியினுடைய வீடு. அதனால் உங்களுடைய தொழிலின் மூலியமாக அடையக்கூடிய லாபத்தையும் குறிக்கக்கூடியது. தொழிலில் மாற்ற ஏற்றங்கள், இறக்கங்கள் வரக்கூடியதை சொல்லக்கூடியது. பெரிய ஏற்றமோ பெரிய இறக்கமோ வரக்கூடிய காலகட்டமாகவே வரும். பொதுவாக இந்த 7.5 சனி வந்தாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். 7.5 சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பயம் இருக்கும். ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் வந்துருமோ அப்படின்னு. யார் ஒருவர் நேர்மையான வகையில் அவர்களுடைய வியாபாரமோ அவர்களுடைய விஷயத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சனி பகவான் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுப்பதில்லை. சரி, இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் நலத்தில் பெரிய கேடு விளைவிப்பார். இதன் மூலியமாக உடல் நலத்தில் கேடு விளைவிக்கிறதுனால ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள், நோய் நொடிகளில் ஆழ்த்துவார். அதை தவிர வண்டி ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவார். அது தவிர பார்த்தாலேயானால் தேவையற்ற பதார்த்தங்கள், தேவையற்ற இந்த ஆல்கஹால் கன்சம்ஷன், அது தவிர தேவையற்ற போதைப் பொருட்களுக்கு ஆளாவது, அந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்துவார். அது தவிர மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக கொடுப்பார், உடல் உழைப்பை அதிகமாக கொடுப்பார். அது தவிர பார்த்தாலேயானால் இந்த சனியின் வேலையின் மூலியமாக மென்டல் டிப்ரெஷன் வரும், சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ் வரும். ஒரு மனநிலை சரியாக இருக்கக்கூடியதாக இருக்காது. ஏன்னா தோல்விகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். அதனால் ரொம்ப பொறுமையாகவும் காமாகவும் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுவீங்க, அவமானப்படுவீங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார். சரி, இந்த சனி பகவான் யார் யாருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு பார்த்தோம்னா, 7.5 சனி நடக்கிறவா, அதாவது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுதும், அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ 7.5 சனி ஆரம்பம். அது தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கும்போதும் அது ஜென்ம சனின்னு சொல்லக்கூடியது. அந்த ஜென்ம சனின்றது கும்பராசிக்காரர்களுக்கு. அது தவிர உங்களுடைய ராசிக்கு பாத சனி, அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுதும் இந்த மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துவார். அதாவது தேவையற்ற செலவுகள், உடல் நலத்தில் பின்னடைவு, அது தவிர உங்களுடைய பேச்சில் பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் சனி பகவான் ஏற்படுத்துவார். சரி, சனி இருக்கிறதுனால ஒரு நல்ல விஷயமும் நடக்காதா அப்படின்னு கேட்டோம்னா, சனி இருப்பதனால் நல்ல விஷயங்கள் நடக்கும். எந்த ஒருத்தரும் நேர்மையாகவும் தர்மத்திற்கும் நியாயத்திற்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்களுக்கு சனி பகவான் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காமல் அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். பொது காரியங்களில் ஈடுபட்டு அதன் மூலியமாக தனக்கென்று லாபத்தை எதிர்பார்க்காதவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தாலேயானால் சனி பகவான் எப்பொழுதுமே சனி உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்றோ இருப்பவர்கள் தான் ஒரு ரெவல்யூஷனரி லீடராக வர முடியும். அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் பார்க்கும்பொழுது சனி ஆட்சியோ உச்சமோ இருந்து அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரியனும் நல்ல சுபத்தோடு இருந்தாரேயானால் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்டாயமோ மாற்றங்களோ வரும். சனி பகவானின் திசையில் தான் பொதுவாகவே எல்லாருமே ஆட்சி பீடத்தில் அமரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். சனி பகவானோ அல்லது ராகு பகவானோ இருக்கும் பொழுது தான். அதனால் சனி எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினச்சாருன்னா யாருக்காக இருந்தாலும் அவரை கொடுக்கும் பொழுது யாராலையும் தடுக்க முடியாது, எந்த கிரகங்களாலும் தடுக்கவும் முடியாது. அவ்வளவு பெரிய மிகப்பெரிய உன்னதமான எல்லாவற்றையும் எடுத்து கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். ஆனால் நேர்மையும் நியாயமும் தர்மமும் இது எல்லாத்தையும் கடைபிடிக்கக்கூடியவர்களுக்கு அது தானாகவே கொடுக்கக்கூடிய அளவுக்கு வரும்.
சரி, இந்த சனி பகவானுக்கு என்னென்ன பிரீத்தி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலேயானால், சனி பகவான் அதாவது அஷ்டமத்து சனி இருந்தாலும் சரி, அஷ்டமத்து சனி இருந்தாலும் உடல் நலத்தை கெடுப்பால், வண்டி வாகனங்களில் ஆக்சிடெண்ட்டை உருவாக்குவார், அதனால் மறைந்து இருக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்துவார், திருட்டுத்தனமான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுவார், திருட்டுத்தனமான விஷயங்களில் உங்களுக்கு பொருள் வரக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுத்து அதில் மாட்ட வைப்பார், அதாவது ஜெயில் அந்த மாதிரியான சிறைவாசம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகக்கூடிய அளவுக்கு செய்வார், உடல் நலத்தில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு இந்த அஷ்டமத்து சனியாக இருந்தால் அஷ்டம சனியில். சரி, இந்த சனி பகவான் இவ்வளவு பிரச்சனையை கொடுக்கக்கூடியவர், என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா, முதல் பரிகாரம்னு சொல்லக்கூடியது சனி பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரம். சனி பகவானின் காயத்ரி மந்திரம் நான் என்னுடைய இந்த வீடியோலேயே நடுவில் வந்து கிளிப்பிங் மாதிரி போடுறேன், பார்த்துக்கோங்க. அவருக்கு 2 காயத்ரி மந்திரம் சொல்கிறா. ஓம் சனீஸ்வராய வித்மஹே சாயாபுத்ராய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்னு ஒரு காயத்ரி மந்திரமும், ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்னு இன்னொரு காயத்ரி மந்திரமும் 2ம் சொல்கிறா. இந்த காயத்ரி மந்திரத்தில் ஏதாவது ஒன்று, சனி காயத்ரியில் ஏதாவது ஒன்று ஒரு நாளைக்கு 8 முறை ஜபிச்சு வர்றதன் மூலியமாக சனி பகவானுடைய தொல்லைகளிலிருந்து அதாவது முடிந்த அளவுக்கு விலகக்கூடும் அப்படின்றது சொல்கிறோம். சரி, இப்போ சனி பகவானுடைய தொல்லைகளிலிருந்து வேறு என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால், அருகில் இருக்கக்கூடிய அந்தணர்களுக்கோ பிராமணர்களுக்கோ உங்களால் முடிஞ்ச வேஷ்டி துண்டு, அதாவது துண்டுன்றது வஸ்திரம், அதாவது வேஷ்டி உத்திரியம், அதாவது 9 வேஷ்டியோ 16 வேஷ்டியோ அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய குருக்களுக்கு தானமாக கொடுக்கறதன் மூலியமாகும். எண்ணெய், நல்லெண்ணெய், செக்கெண்ணெய் வந்து கோவிலில் வந்து விளக்கேற்றுறதுக்கு கொடுக்கறது மூலியமாகும். ஒரு பாத்திரத்தில், அதாவது புதிய பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு, நல்லெண்ணெயை போட்டு, அதாவது செக்கெண்ணெயை போட்டு அங்கே இருக்கக்கூடிய குருக்களுக்கு தானமாக கொடுக்கறதன் மூலியமாகும். கீழ்த்தட்டு மக்கள், அதாவது இந்த தூய்மை பணி செய்கிறவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தோல் சம்பந்தப்பட்ட இல்லைன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாகும். இதை தவிர பார்த்தாலேனால் கருப்பு கொடை தானம் செய்கிறதன் மூலியமாக, அதை தவிர தடி தானம் செய்கிறதன் மூலியமாக, தடின்னா அந்த வயசானவங்க ஊனின்னு போகக்கூடிய தடி தானம் செய்கிறதன் மூலியமாகவும் சனி பகவானுக்கு ஏற்ற பரிகாரமாக சொல்லப்படுறது. அதை தவிர எள்ளு உருண்டை தானம் செய்கிறது, காக்காய்க்கு சாதம் வைக்கிறது, அதை தவிர எள்ளு விஷயமான எண்ணெய் எடுத்து அது தானம் கொடுக்கறது. அதை தவிர பார்த்தாலேனால் இந்த சனி பகவானுக்கு இரும்பு மிகவும் முக்கியமானது. அதனால் இந்த உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு இரும்பு தானம் கொடுக்கறதன் மூலியமாக சனி பகவானுக்கு சொல்லக்கூடிய பிரீத்தியாக சொல்லப்படுறது. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி வக்ர நிவர்த்தி இந்த ஒரு 1.25 வருஷம், அதாவது 488 நாள் எப்படி இருக்குது அப்படின்றதை இந்த குரு பயிற்சியையும் ராகு கேத்துவினுடைய பயிற்சியையும் வைத்து எப்படி இருக்குன்றதை ஒன்றொன்னா வருஷப்படுத்தி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனின் பெயர், இதை மட்டும் எனக்கு அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். முதல்ல அதை அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றதை பார்க்கணும். சந்தி தான் வந்து முக்கால்வாசி பேர் என்கிட்ட வர்றவாலாம் புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாள். புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதமாக இருக்கும் நினச்சின்னு மிதுனத்திலேயே வந்து ஒரு 50-55 வயசு வரலாம் அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள். ஆனால் அவள் 4ஆம் பாதமாக இருப்பாள். அதே மாதிரி மிருகசீரிஷம்னு சொல்லுவாள். மிருகசீரிஷம் வந்து ரிஷப ராசிலையும் இருக்குது, மிதுன ராசிலையும் இருக்குது. அவளுடைய டிகிரி என்ன டிகிரியில் இருக்குது, பாத சந்தி இருக்கா, நட்சத்திர சந்தி இருக்கா, லக்ன சந்தி இருக்கா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர்களுக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய கோல்சார பிரகாரம் என்னென்ன இது நடக்கிறது, தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சு அவருடைய கோல்சாரத்தையும் வச்சு என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை சனி வக்ர நிவர்த்தி 2024 எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவரே சனி பகவான். உங்களுக்கு 7 சனி நடந்துகிட்ருக்கு, அதாவது பாத சனி. இவ்வளோ நாளாக வந்து வக்கரகதியில் இருந்த சனி பகவான் இப்போ வக்கர நிவர்த்தி அடைகிறார். 4/11/2024 6/3/2026 வரலும் வந்து சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு கும்பராசியிலேயே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் வந்து கும்பராசியிலேயே வந்து சனி பகவான் இருக்கார்.
சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால 7.5 சனி பாத சனியில் இருக்க உடல் நலத்தில் இவ்வளோ நாளாக பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதற்கு பிறகு இப்பொழுது உடல் நலத்து பிரச்சனைகள்லாம் வந்து சற்று சரியாகி கொஞ்சம் வந்து பணவரவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஒரு தடவைக்கு 4 தரம் படிக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். புதுசாக வீடு ஏதாவது விற்கணும்னு நினச்சிருந்தீங்க, அதாவது பழைய வீடு ஏதாவது சேல் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரியல் எஸ்டேட் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியின் 4ஆம் இடத்தையும் உங்களுடைய ராசியின் 8ஆம் இடத்தையும் உங்களுடைய ராசியின் 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால வெளிநாடு போகணும்னு பார்த்துன்னு இருக்க வாழ்க்கை கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஆயுள் ஸ்தானத்தை ஆயுள் காரகனே பார்க்கறதுனால ஆயுள் நிச்சயமாக நீண்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி நடக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்பொழுது படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு சற்று மன கிளேசங்கள் இருக்கும். மைண்டில் வந்து உட்காராது எதுவுமே, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதாவது படிக்கிறது எதுவுமே ஞாபகம் இல்லாமல் இருக்கும். மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த சனி பகவான் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இந்த இருக்கக்கூடிய கும்பராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 2 பெயர்ச்சிகள் வருது. அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்களுடைய பெயர்ச்சி 2 வருது. ஒன்று குருவினுடைய பெயர்ச்சி. அது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் 5ஆம் இடத்துல இருக்க குரு 6ஆம் இடத்துல போகிறார். அதாவது மிதுன ராசிக்கு போகிறார். மே 2025 போகிறார். ராகு கேத்துவின் பெயர்ச்சி இருக்குது. ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கவர். 2ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துல கேத்து பகவானும் வரார். அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது தனம் வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இருக்கிறதுனால தொல்லைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. அபரிமிதமான ஏற்றங்கள் இருக்கும். பணவரவில் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இருந்தாலும் இந்த குடும்பத்தில் சச்சரவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு மே மாதத்துக்கு மேலே, அதாவது 2025 மே மாதத்துக்கு மேலே பார்த்தோம்னா குரு பகவான் 6ஆம் இடத்துல போய் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதன் மூலியமாக குடும்ப சச்சரவுகள் சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர வந்து பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. தொழிலில் வந்து எல்லா விதமான தொழிலையும் லாபங்கள் சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய உடல் உழைப்பு மிகவும் அதிகமாகும். 7.5 சனி வேறு இருக்கிறதுனால உடல் உழைப்பு நிச்சயமாக அதிகமாகும். வேலையில் வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய முதலாளிகளுடன் சற்று எதிர்ப்பான போக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய அதாவது மேனேஜர்னு சொல்லுவோம் இல்லையா, உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் கூட வந்து ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுடைய உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் தெரியும். ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து வக்கரகதியில் இருந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால உடல்நிலையில் ஏற்றம் தெரியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனாலையும் சனி பகவானால் பார்க்கப்படுறதுனாலையும் அதாவது வீட்டை விட்டு வெளியில் சென்று இருக்க வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது. இருந்தாலும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்காது. மறைந்த இடத்துலேருந்து பண வரவு வரும். அதாவது எங்கன்னா மறைந்த இடத்துல இருந்துன்னா ஷேரு, ரேஸு, அதை தவிர வந்து வாடகை கொடுறது, அதாவது டைரக்ட் இன்கம்னு சொல்லக்கூடிய வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏற்றம் இல்லாமல் மறைந்த இடத்துலேருந்து அதீத பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த சனி பயிற்சியினோட சனி வக்கர நிவர்த்தியின் காலகட்டத்தில் பார்த்தோம்னா குருவின் மாற்றத்திற்கு பிறகு, அதாவது 2025 மே மாதத்திற்கு பிறகு ஓரளவு உங்களுக்கு மாற்றங்கள் தெரியும். அதுவும் இந்த மகர ராசிக்காரர்கள் பொதுவாக இந்த அரசியல் துறையில் இருக்கிறவங்க, அதை தவிர வந்து இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் பண்ணுறவங்க, எண்ணெய் சம்பந்தப்பட்ட எண்ணெய் வித்துக்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் பண்ணுறவங்க,
இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். அதை தவிர வந்து வக்கீல், ஜட்ஜு அந்த மாதிரியான பொசிஷன்ஸில் இருக்குது, ப்ரைவேட் ப்ராக்டிஷனர்ஸ்னு சொல்லக்கூடிய சொந்த தொழில் முனைவர்களாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஆனால் தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, லாபங்கள் வராது. அதை நிறைய கேசஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வருமே தவிர அதன் மூலியமாக அதீத லாபங்கள் வருவது சற்று கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிக்னாப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய பூனா மாவட்டத்தில், அதாவது மகாராஷ்டிரா பூனா மாவட்டத்தில் சிக்னாப்பூர்னு ஒரு இடத்துல சனீஸ்வர பகவானுக்கு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தியாக சொல்லப்படுறது. நீங்கள் இதை போய் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் முடிந்த வரையில் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.